நம்மளோட தாய்லாந்து ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா பட்டாயாவில் 2 டேஸ் தங்கி அங்கே உள்ள பிளேசஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேங்காக் தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பேங்காக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸான இந்த சியாம் சென்டர், அதே மாதிரி சியாம் பேரகான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஷாப்பிங் மால். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பட்டாயாவிலேருந்து பேங்காக்கு வந்து பஸ்ஸில் தான் வந்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து பேங்காக்கு தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி நம்ம வந்து பேங்காக் ஏர்போர்ட்லேருந்து பட்டாயாவுக்கு பஸ்ஸில் போகணுமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பட்டாயாவில் வந்து பஸ்ஸில் ஏறி இப்போ வந்து நம்ம வந்து பேங்காக் வந்துட்டுருக்கோம். ஸோ பேங்காக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு சிட்டின்னு தான் சொல்லணும், தாய்லாண்டோட கேபிட்டல். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான கட்டிடங்கள், ஷாப்பிங் மால், ஸோ அதே மாதிரி மிகப்பெரிய அரண்மனைலாம் அங்கே இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து 2 டேஸில் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு பார்க்க முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து உடாம் சூக் அப்படிங்கிற ஒரு மெட்ரோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோங்க. ஹோட்டல் நிரன் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. ஸோ கொஞ்சம் பழைய ஹோட்டல் தான், ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஹோட்டல். ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு 1800 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து ரூம் போட்டிருந்தோம். ஸோ 2 டேஸ்க்கு. ஸோ இங்கேருந்து மெட்ரோ வந்து நமக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மெட்ரோவில் ஏறி நம்ம வந்து நிறைய பிளேசஸை வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹோட்டலை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடாம் சூக் அப்படிங்கிற மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் வாக்கபிள், ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து நடந்து தான் வரணும் அந்த ஹோட்டலுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா, ஆக்சுவலாக முக்கியமான ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோங்க. சியாம் சென்டர் அப்படிங்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய ஷாப்பிங் மால், அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான அந்த சியாம் சென்டர் அப்படிங்கிற ஒரு ரொம்பவே கமர்ஷியல் பிளேஸ் அது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறதுக்கு தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோங்க. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பார்க்கும்போது இந்த சிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன ஒரு ரோடு தான். அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸை தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து சியாம் மெட்ரோ ஸ்டேஷனுங்க. ஸோ நம்ம உடாம் சூக்கிலேருந்து இந்த சியாம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து பார்க்கக்கூடிய கட்டடங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இது ஒரு ரோட்டில் இருக்கக்கூடிய பில்டிங் தான் இந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்குது. ஸோ நம்ம போகக்கூடிய ஷாப்பிங் மால் இது தாங்க. ஸோ இந்த ஷாப்பிங் மாலுக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஷாப்பிங் மால்னாலே மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறையா பிராண்டட் ஷாப்ஸ், அதே மாதிரி ஃபுட் கோர்ட்டு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சியாம் பேரகான் அப்படிங்கிற ஷாப்பிங் மால் பார்த்திங்கன்னா இந்த சியாம் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குங்க. ஸோ நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்தே அவங்க வந்து கனெக்டிங் ரோடெலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே நம்ம வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து போகலாங்க, சாரி இந்த ஷாப்பிங் மாலுக்கு வந்து நம்ம வந்து போகலாங்க. ஸோ நான் அந்த மெட்ரோ மேலேருந்து எடுக்கக்கூடிய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மேலே வந்து மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கும் அந்த ஷாப்பிங் மாலுக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு பிரிட்ஜிலேருந்து தான் நம்ம வந்து இப்போ வந்து வீடியோ வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்பவே பிஸியான ஒரு ஏரியா இந்த சியாம் சென்டர். நிறைய ஷாப்பிங் மால், நிறைய என்ன சொல்கிறது, ஷாப்பிங்க்கு வந்து ரொம்ப சூப்பரான ப்ளேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த சியாம் பேரகான் அப்படிங்கிற மால்குள்ளே வந்து நம்ம வந்து போகிறோம். இல்லை பயங்கரமான டெக்கரேஷன், இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஆப்போசிட்டில் பார்க்குறது தான் அந்த மெட்ரோ ஸ்டேஷன். பாருங்கள், ட்ரெயின் மேலே நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோரில் இருக்குது பாருங்கள். மேலே ஒரு ட்ரெயின் போகும், கீழே ஒரு ட்ரெயின் போகும். அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ட்ரெயின் போகிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ மிகப்பெரிய ஒரு வளாகம் மாதிரி ஃப்ரண்டில் வந்து இருக்குது. என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. இங்கே வந்து நிறையா ஃபுட் கோர்ட்டு, அதே மாதிரி ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க போல். ஸோ ரொம்பவே வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து பட்டையா பார்த்ததுக்கும் இந்த ஏரியாவுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பட்டையா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான என்டர்டெயின்மெண்ட், இங்கே வந்து வேறு மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஸோ இங்கே மக்கள் எல்லாமே ரொம்பவே பிஸியாக பரபரப்பான ஒர்க்கில் வந்து இருந்துகிட்ருப்பாங்க. பட்டையா பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூலாக, காமாக அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சிட்டியோட கல்ச்சரு. ரொம்பவே பிஸியாக இருக்கும், மக்கள் எல்லாமே ரொம்ப மாடர்னாக. ஸோ பேங்காங்னா சொல்லாண்டா, ரொம்பவே மாடர்ன் சிட்டி தான். ஸோ இங்கே ஏதோ டிஸ்பிளேயில் வந்து ஏதோ ஓடுதோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.
பார்த்தீங்கன்னா மழை எதுவுமே பெய்யல. சாதாரணமாக ஒரு வெயில் தான் அடிக்குது. வெயிலுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் குடைய பிடிச்சிட்டு இருக்காங்கங்க. நம்ம வந்து ஏதோ மழை பெய்யுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இவங்க எல்லாமே குடை பிடிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வெயிலுக்காக குடை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இங்கே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி எந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா மழை வரலாம், அப்படி தான் இருக்குது இங்கே. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஷாப்பிங் மாலுக்குள்ள வந்துட்டோம். ஷியாம் பரகான் அப்படிங்கிற ஷாப்பிங் மாலுக்கு உள்ளே வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து மேலேருந்து நம்ம வந்து எடுக்கிறோம். நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஃப்ளோர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஷாப்பிங் மாலில் என்னென்னலாம் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக எதையும் கவர் பண்ணி போடுற மாதிரி இல்லை. அப்படியே ஆஸ் யூஷுவலாக விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாலில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து போயிட்டே இருக்கலாங்க. கைஸ் இங்கே பாருங்கள், அந்த மாதிரி சூப்பராக ஒரு டெக்கரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை வந்து அதுவே அதோடைய சிறகை வந்து அடிக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எல்லாமே செயற்கை முறையில் பண்ணியிருக்கக்கூடிய இதுதான். பட் இருந்தாலும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக அந்த மாதிரி இந்த மாலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டே போகலாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து மாலில் பார்க்கக்கூடிய மாதிரி இங்கே நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ் ஷோரூம் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து எதுவுமே இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டே இருக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. சும்மா வந்து ஏசிக்காக அப்படி உள்ளே போயிட்டு கொஞ்சம் பேர் தான் பார்த்திங்கன்னா மாலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மாலை பொறுத்த வரைக்கும் மக்கள் வராங்க. அதே மாதிரி ஏதாச்சும் டிஸ்பிளேக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் ஏரியா மாதிரி தான் அந்த மால் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 10-20% மக்கள் தான் உள்ளே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி ஃபுட் கோர்ட் வந்து என்றைக்குமே ரொம்பவே பிஸியாக இருக்குங்க. மாலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட்லாம் வேறு லெவலில் பிஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து ஃபுட் கோர்ட் அப்போதே போனேன், அது வந்து நல்லா பிஸியாக தான் இருந்துச்சு.
கைஸ் மாலுக்கு வெளியில் இதுதான் ஆக்சுவலான ஒரு என்ட்ரன்ஸு. பாருங்கள் எந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்பவே பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக இருக்குது, ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ நார்மலாக சின்ன சின்ன மலர்கள் நம்ம வந்து பார்க்குறத விட இவ்வளோ பெரிய பெரிய மலர்களை வந்து நம்ம வந்து பார்க்குறது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக வந்து பண்ணது தான், செயற்கை முறையில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பட்டர்ஃப்ளைலாம் வந்து மூவ் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பூக்களுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ பேங்காக்கில் இந்த சியாம் பாரகன் அப்படிங்கிற ஷாப்பிங் மாலில் தான் நம்ம வந்து சுற்றிட்டு இருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த வழியாக வரல. ஸோ மேலே மெட்ரோலேருந்து நம்ம வந்து அப்படியே உள்ளே போயிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக ரோட்லேருந்து நீங்கள் உள்ளே வர்றதுக்கான ப்ளேஸில் வந்து இந்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் போல். ஸோ இதில் இந்த மாதிரி இவங்க வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களாம் சூப்பராக நின்று வளைச்சி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க இதில் வந்து. ஸோ அப்படியே நம்ம வந்து ரோட்டுக்கு வெளியில் வந்துட்டோம். நம்ம வந்து சியாம் பேரகன் அந்த ஷாப்பிங் மாலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போவோங்க. ஸோ அங்கே கிராஸ் பண்ணி வந்தோன்னா இந்த சியாம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்குங்க. இது ரொம்பவே யூனிக்காக இருக்குது இந்த ரோடு. ஸோ இங்கே இருக்கிற கடைகள் மற்றபடி இந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ நம்ம வந்து யூரோப்லேயோ இல்லை வேறு ஒரு கண்ட்ரிலையோ போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ எப்படி நம்ம வந்து நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா டி நகர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமோ அதே மாதிரி ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கடைகள் அதே மாதிரி இந்த ஷோரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நானும் பார்க்குறேன் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 30 இயர்ஸ்குள்ள மக்கள் தான் வந்து அதிகமாக போயிட்டுருக்காங்க. நானும் பார்க்குறேன் ஏஜ்டு பீப்புள் யாரையுமே இந்த ரோட்டில் பார்க்க முடியலங்க. எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ்குள்ளே தான் இருக்கிற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்பவே யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ரோட்டில் வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஷாப்ஸ் இந்த இடத்துல இருக்கா இல்லை என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியராக தெரியல. ஸோ நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா ரொம்பவே யங் பீப்புள் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ரோட்டில் வந்து போயிட்டுருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க அந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த ரோட்டில் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா க்ளவுடியாக இருக்குது. எப்போ மழை வரன்னு தெரில. சொன்ன மாதிரி மழை வந்துருச்சுங்க. ஸோ எல்லாருமே மலைக்கு வந்து இப்போ ஒதுங்கி ஓரமாக வந்திருக்கோம். சொன்ன மாதிரி நல்லா வெயில் அடிச்சுது, அதே மாதிரி மழையும் நல்லா வருதுங்க. ஸோ அந்த மாதிரி கிளைமேட்டில் தான் நம்ம வந்து தாய்லாந்து இருக்குது. நம்ம மலேசியாவில் கூட இதே மாதிரி பார்த்தோங்க. எப்போது பார்த்திங்கன்னா சுல்லுன்னு வெயில் எடுக்கும், பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ தாய்லாண்ட்லேயும் அந்த மாதிரி தான் பார்த்து பட்டாயாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மழை பெய்ஞ்ச மாதிரி நம்ம வந்து பார்க்கல. பட்டாயாவில் இருக்கும்போது ஒரு நாள் கூட மழை பெய்யலை. பட் தாய்லாண்டில் பார்த்திங்கன்னா பேங்காக் வந்திருக்கோம். பேங்காக்கில் வந்து அன்றைக்கி மதியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் தான் பெய்யுதுங்க மழை. வந்து ரொம்ப ஒன்றும் நின்று பெய்கிற மாதிரி தெரியல இப்போதைக்கு. போக போக தான் தெரியும் திருப்பி பெரிய லெவலில் பெய்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவே இருக்குங்க. நல்லா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ளேஸ் போல். ஸோ நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல. பாருங்கள் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்திருக்கோம். அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சியாம் சென்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான பிளேஸ் பேங்காக்கில். ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த ஏரியா, அந்த பில்டிங், அதே மாதிரி இந்த ஷாப்பிங் மாலோட ஒவ்வொரு ஷாப்போட டெக்கரேஷன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும்.
ஸோ நல்லா டைம் பாஸ் ஆகுதுங்க. இந்த இடத்துல உட்காந்தோன்னா உங்களுக்கு மணிக்கணக்கில் டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள் மக்கள்லாம் எந்த அளவுக்கு பிஸியாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ எல்லாருமே இந்த மெட்ரோவில் வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே உள்ள ஷாப்பிங் ஏரியாவில் வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் போகிற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ நல்லாவே இருக்குது இந்த சியாம் சென்டருங்கிற ப்ளேஸு. ஸோ நம்ம வந்து மெயினாக இந்த 2 ப்ளேஸையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து போட்டில் போக போகிறோம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ இவ்வளோ தான். இந்த பர்டிகுலர் ப்ளேஸை வந்து நம்ம பார்க்குறதுக்காக தான் இப்போ வந்து நம்ம அந்த மெட்ரோவில் வந்து சியாம் சென்டர் அப்படிங்கிற ப்ளேஸ்க்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோட்டல் போக வேண்டியதாங்க. நாளைக்கு தான் நம்ம வந்து நான் சொன்ன அந்த இன்னொரு சூப்பரான ஒரு மாலுக்கு வந்து போக போகிறோம். அதுவுமே ரொம்ப பெரிய மால், ரொம்ப ஃபேமஸான மால். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து பார்க்கலாம். கைஸ், அந்த மாலோட பேர் பார்த்திங்கன்னா ஐகான் சியாம்ங்க. பேங்காங்கில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஒரு மால் பார்த்திங்கன்னா ஐகான் சியாம். அந்த மாலுக்கு வந்து நம்ம வந்து போக போகிறோம். அது வந்து ஒரு பேங்காக்கில் ஓடக்கூடிய ஒரு ஃபேமஸான ரிவர் பக்கத்தில் தான் அந்த மால் இருக்குது. ஸோ நம்ம வந்து போட்டில் தான் போக போகிறோம் அந்த மாலுக்கு. ஏன்னா அது இங்கேருந்து அந்த மாலுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு போட்டில் போகலாம். ஸோ ரோடு வழியாகவும் போகலாம். பட்டு நம்ம வந்து போட்டில் போய் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணிக்கலாங்க. ஸோ ஓகே, இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.